திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அடியார் பெருமக்களே, நீங்கள் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். எங்கே எல்லோரும் சொல்லுங்க, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற இடம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று திருப்புறம்பயம் 6ஆம் திருமுறை திருப்புறம்பயம் பார்க்கிறோம். 2ஆம் திருமுறை நேற்று பார்த்தோம் திருப்புறம்பயம், இன்று 6ஆம் திருமுறை 13வது பதிகம் 4வது பாடல். பல்மலிந்த வெண்டலை கையில் ஏந்தி பன்மொயில் போல் மேற்பவந்த நாதர் நெல்மலிந்த நெய்த்தானம் திருச்சோற்றுத்துறை நியமம் துருத்தியும் நீடூர் பாச்சில்கண் மலிந்தோங்கும் கழ்நீர்குன்றம் கடல் நாகை காரோணம் கைவிட்டு இந்நாள் பொன்மலிந்த கோதையரும் தாமும் எல்லாம் புறம்பயம் நம்மூர் என்று போயினரே. அருமை அருமையான பலமிக்க வெள்ளிய மண்டை ஓட்டை, அதாவது பல்லு மிகுதியாக இருக்கக்கூடியது. மண்டை ஓட்டை கையிலே வைத்திருக்கிறார் ஏந்தி. பக்கத்தில் பாருங்க, பனிமொழி பொழியும் மேகம் போன்ற திருநீற்றால். பனி பொழியும் வேகம், அந்த திருநீற்றினாலே வெள்ளிய மேனியை உடையவர். அப்படி உடைய வஞ்சகராகிய எம் தலைவர் என்ன, ஏன் வஞ்சகர் ஒரு வார்த்தை போடுறார் பாருங்க. திருநீற்றால் வெள்ளிய மேனியை உடைய வஞ்சகராகிய எம் தலைவர் நெல் விளையும் திருநீற்றானம் திருச்சோற்றுத்துறை திருநியமம் திருத்தி நீடூர் பாச்சிலாச்சிராமன் கற்கள் உடைய கழுக்குன்று, கற்கள் மிகுந்து உயர்ந்த திருக்கழுக்குன்றம் கடற்கரையிலே அமைந்த நாகை காரோணம் என்று தாம் உகந்து அருளி இருந்த திருத்தலங்களை எல்லாம் விடுத்து இங்கே திருப்புறம்பயம் வந்திருக்கார் இல்லையா. இது பொலிவு மிக்க தம் தேவிமாரோடு கூடியது. புறம்பயம் நம் ஊர் என்று போயினார். இந்த பவம்னு இருக்கு பாருங்க, அதுதான் பிரபஞ்சம்ங்கிறது. பிரபந்தம் என்பதுதான் பவந்தம்னு. பிரபஞ்சம் என்பது பவஞ்சம் என்பது வந்ததை போல. திருச்சிற்றம்பலம் பொருள் சேர் புகழுடைய தலைவர்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பவந்தர்ங்கிறது வஞ்சகர்னு போடுறது. வஞ்சர் கல்வர் என்று கூறுவார். நியமங்கிறது பரிதி நியமம் என்று தலம். பாய்ச்சல் என்பது பாய்ச்சலாச்சிராமம். நீர்கழுக்குன்றம் அங்கே பொன் அழகு கோதையர் தேவியாரோடு வந்து இங்கே வச்சிருக்கிறாராம்.
இத்தனை திருத்தலங்களிலும் இருந்து அருளிய நம்பெருமான் சிவபெருமான் கடைசியாக திருப்புறம்பயம் உகந்து அருளியிருக்கார் என்றால் பெருமை இல்லையா? எனவே அடியார் பெருமக்களாகிய நாம அனைவரும் திருப்புறம்பயம் சென்று 6ஆம் திருமுறையிலே 13வது பதிகத்திலே உள்ள அத்தனை பாடல்களையும் திருப்புறம்பயம் பெருமானுடைய முன்னிலையிலே பாடி என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் வாக்கிற்கிணங்க நாமும் உழவாரப்பணி அங்கு செய்து பெருமானுடைய பேரருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.